ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன். நான் உங்களை பார்க்குறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேங்க. இன்றைக்கி அமரன் ஸ்மால் ரிவ்யூ, விக்டரி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை சுருக்கம். மிலிட்ரி மேன் முகுந்த் வரதராஜனுடைய கதை. அவருடைய அவுட்டோர். இன்டோர் வந்து ஃபேமிலி, லவ் அண்ட் அஃபெக்ஷன் சப்ஜெக்ட்டு. லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து நான் மலர் என்பேன். அவுட்டோரு தீவிரவாதிகளோட பார்டரில் சண்டை போடுறது, அது அவுட்டோர். முள் என்பேன். மலரும் முள்ளும் தான் வரதராஜனுடைய கதை. அப்படியே இது வரைக்கும் நிறையா இராணுவத்தோட படம் வந்திருக்கு. இந்த படம் எல்லாருடைய ஹார்ட்டையும் டச் பண்ணிச்சு. நிறைய பேர் அழுதாங்க, நானும் அழுதுட்டேன். அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு கவர்மெண்ட்டு வரி விலக்கு கொடுக்கலாம், ஏன்னா கொடுக்கல. ரொம்ப 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 எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். யாரும் பார்க்கலைன்னா தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள். லவ் அண்ட் அஃபெக்ஷன் ப்ளஸ்ஸு பார்டரில் அப்படியே முறுக்கு ஏறுது. அந்த மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டரு. படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச சில காட்சிகளை பற்றி இப்போ பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் செம்மையாக நடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு ஓய் மம்முடி அப்படின்னு கூப்பிட்ற சீனு, அப்புறம் சாய் பல்லவி ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சீனு, அந்த சீனு, அப்புறம் அல்தாப் பாபாவை வந்து சேஸ் பண்ணி தீவிரவாதியை கொல்கிற சீனு, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் 4வது படிக்கட்டிலேருந்து 5வது 6வது படிக்கட்டுக்கு போயிட்டார், உயர்ந்துட்டார். அந்த அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படிக்கட்டுக்கு மேலே உயர்ந்துட்டார் அவர். அடுத்து சாய் பல்லவி கடைசி சீன், அழுகிற சீனெல்லாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. அதே போல் சாய் பல்லவி சேட்டான்னா நான் எங்கள் கட்டிக்கிட்டவரை கூட சேட்டான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு அந்த சொல்கிற சீனு, அப்புறம் லாஸ்ட்டு பாடியை ரிசீவ் பண்ணுற சீனு, இதெல்லாம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் சர்ப்ரைஸாக வர்ற சீனு, வேகமாக ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவியும் 4வது கட்டத்திலேருந்து 6வது படிக்கட்டுக்கு உயர்ந்துட்டாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸு, ஆக்டிங்கு உயர்ந்துடுச்சு இந்த படத்தின் மூலியமாக. அப்புறம் சிவகார்த்திகேயனோட அப்பா அம்மா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே போல் சாய் பல்லியோட அம்மா அப்பா இவங்க, அப்புறம் சோல்ஜர்ஸு, அப்புறம் மெயினாக சொல்லணும்னா தீவிரவாதிகள், அப்படியே தீவிரவாதிகள் மாதிரியே நடிச்சிருக்காங்க. எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அல்தாப் பாபாவை வந்து சேசிங் பண்ணுறது சீனுலாம் வந்து செமையாக இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது, செமையாக இருக்குது. அதே போல் கடைசியில் முகுந்த் வரதராஜனுடைய ரியலில் வந்து காட்டுறாங்க. அந்த சீன்லாம் செமையாக பண்ணியிருக்காரு. அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லாருடைய ஹார்ட்டையும் டச் பண்ணிடுச்சுங்க இந்த படம். கண்டிப்பாக இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இந்தியா கவர்மெண்ட் வந்து வரி விலக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உயிர் தியாகம் பண்ணுற இராணுவ வீரர்கள்லாம் வந்து நம்ம வந்து விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், சல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்து ஃபர்தராக எதுனாலும் சரி முடிவெடுப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. மியூசிக்கு ஜி பிரகாஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்குது. பாட்டு தான் ஒரு சில பாட்டை தவிர மற்றது மனசில் நிற்கலை. பாட்டுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தரலையோ, இல்லாட்டி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு மட்டும் ஆடியோ வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை ஹிட் ஆகிருக்குமோ என்னன்னு தெரில. பாட்டு வந்து மனசில் நிற்கலை அவ்வளோவா. ஆனால் லவ் அண்ட் அஃபெக்ஷனு, இந்த பார்டரில் நடக்கிற தீவிரவாதிகள் இதெல்லாம் ரியலாக அவ்வளவு அந்த ட்ரூ ஸ்டோரி. மஞ்சுமல் பாய்ஸு மலையாள படம், ஆனால் தமிழ் நிறையா இருக்கும். இது வந்து தமிழ் படம், ஆனால் நிறைய மலையாளம் கலந்துருக்கு. அவங்க மிஸ்ஸஸ் முகுந்த் வந்து மலையாளினால் அந்த ரியலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. படம் வந்து செமையாக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்குறாங்க. எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ரியலாக பண்ணியிருக்காங்க, ஹார்ட் டச் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ஒரு சின்ன டைலாக் சொல்லி இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். மிலிட்ரி மேன்ஸ் எல்லாம் வேனில் போயிட்டுருக்கும்போது சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டு சொல்லுவார், நானும் போய் எங்கள் வீட்டில் போய் என் பையனுக்கு இந்த பாட்டை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி எல்லா மிலிட்ரி மேன் எல்லாருமே பாடுவாங்க இந்த பாட்டை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தோரெல்லாம் எழுத்த நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாய். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் ராஜேஷ் கண்ணா. சி பாய்.
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை.